ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க கூட வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பொட்டேட்டோவை பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு ஊற வச்சுட்டு அதிலே கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு போட்டு 3 சத்தம் மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச தண்ணியை இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். 3 சத்தம் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்தோன்னா குழஞ்சிரும். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் நான் வந்து உரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொரியணும். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் குழம்பு பொடி வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு முழுகிற அளவுக்கு வேக வச்சு 3 சத்தம் கொடுத்து எடுத்துருக்கோம். அதனால் இப்போ வந்து உப்பு வந்து பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மசாலா போட்டார மாதிரி போடணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி வந்து தூவிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் வந்து எப்பயுமே வந்து சிம்மில் வச்சு தான் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். ரெண்டாவது அந்த உருளைக்கிழங்கோட நம்ம அந்த ஷேப்புமே வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு தான் பண்ணால் கரெக்டாக வரும். பாருங்கள், சுட சுட உருளைக்கிழங்கு ரோஸ்ட், பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.